ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி ஜான்வரி 20th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, ஜட்ஜிங் அ டெக்கேட் ஆஃப் தி போக்சோ ஆக்ட், நானோ ஃபெர்டிலைசர்ஸ், பஞ்சாரா ட்ரைப்ஸ், மிசரேனியஸ் நியூஸ் அண்ட் பிஓக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் பாஸ்ட் 5 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸின் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து 99 rupees. First article, judging a decade of the POCSO Act. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் வந்து 2012 ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ணாங்க. ஸோ அது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்த 2022 10 years ஆகியிருக்கு. இந்த டெக்கேட் ஓல்டு ஆக்ட் வந்து என்ன மாதிரி இருக்குது, இது வரைக்கும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கன்சர்ன்ஸ்லாம் ஸ்டில் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது, என்ன விஷயத்தை நம்ம மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ POCSO Act 2012 enacted in consequence to India's ratification of the UN Convention on the Rights of the Child in 1992 came into effect on November 14, 2012. ஸோ எப்போதுமே நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் நேஷ்னல் லெவலில் ஆக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம 1992 UN கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் ஆஃப் சைல்டில் இந்தியா ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் தட் நம்ம 2012 இந்த POCSO ஆக்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். as we all know, இந்த ஆக்ட்னுடைய முக்கியமான எய்ம் அப்படிங்கிறது சில்ட்ரனுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் அப்யூஸை தடுக்கணும், அண்ட் தென் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதிகமான அந்த பனிஷ்மெண்ட் பேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு டிபேட் வந்து போயிட்டுருக்கு. போக்சோ ஆக்டில் வந்து கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டுங்கிறத 18 16 மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி டிபேட்டபிள் திங்ஸ் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி டைம்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, போக்சோ ஆக்ட்னால வந்து பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கவனிக்கணும். அட் த சேம் டைம் வாட் ஆர் தி லேக்யூனா இன் தி ஆக்ட், என்னென்ன விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்குது, நம்ம ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, அதையும் வந்து பார்க்கணும். ஸோ a significant feature of the POCSO Act is its gender neutral nature. போக்சோ ஆக்ட் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரல் நேச்சரில் தான் இருக்குது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் விக்டிம்ஸை இதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் த விக்டிம்ஸ் ஃபீமேலாக இருந்தாலுமே மேல் சைல்டு விக்டிம்ஸும் அதிகமாக தான் இருக்காங்க. முக்கியமாக சத்தீஸ்கர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்டு 18 every 1000 போக்சோ கேசஸில் மேல் சைல்டு விக்டிம்ஸ் தான் இருக்காங்க. அண்டு நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வேணால் மேல் அண்ட் ஃபீமேல் விக்டிம்ஸ்னு செப்பரேட்டாக டேட்டா கொடுக்காமல் இருக்கலாம். பட் ஸ்டில் பர்டிகுலர் ஸ்டேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா we can find மேல் சைல்டு விக்டிம்ஸ். 0.8% ஆஃப் த கேசஸ் வந்து சத்தீஸ்கர் பொறுத்தவரையும் மேல் சைல்டு விக்டிம்ஸாக தான் இருக்காங்க. இது ஒரு அன்ரிப்போர்ட்டட் இஷ்யூவாகவே இருந்துகிட்ருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த போக்சோ சைல்டு அப்யூஸ் நடக்குது அப்படின்னா ஃபீமேல் சில்ட்ரனுக்கு தான் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. மேல் சைல்டு விக்டிம்ஸ்க்கு வந்து பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தி செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் மேல் சில்ட்ரன் இஸ் ஆல்சோ எ சீரியஸ் இஷ்யூ தட் ஹேஸ் பீன் லார்ஜ்லி அன்ரிப்போர்ட்டட். இப்போ நம்ம இனிஷியலாக வந்து ஒரு கன்சர்ன் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா, போக்சோ பொறுத்தவரைக்கும் புவர் கன்விக்ஷன் ரேட் இருக்குது, அண்ட் தென் ரிப்போர்ட்டிங்காக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரிப்போர்ட்டிங் ஹேஸ் பீன் மேட் அ ஸ்பெசிஃபிக் அஃபென்ஸ் அண்டர் தி போக்சோ ஆக்ட். இப்போ தப்பு பண்ணுறது வந்து ஒரு அஃபென்ஸ், அதை நம்ம அஃபென்ஸாக சொல்கிறோம். அந்த தப்பு நடந்ததை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதும் கூட ஒரு அஃபென்ஸ் தான். ஸோ நான் ரிப்போர்ட்டிங் ஹேஸ் பீன் மேட் அ ஸ்பெசிஃபிக் அஃபென்ஸ் அண்டர் தி போக்சோ ஆக்ட். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ஸ்டோரேஜ் ஆஃப் சைல்டு பார்னோகிராஃபி மெட்டீரியல் ஹேஸ் பீன் மேட் அ நியூ அஃபென்ஸ். ஸோ சைல்டு பார்னோகிராஃபி வீடியோஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வந்து ஒரு புது அஃபென்ஸாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. Further, the offense of sexual assault had been defined in explicit terms. இந்த செக்ஷுவல் அசால்ட் அஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் டேர்ம்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரினா, அந்த மினிமம் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதையே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக வந்து ஒரு 3 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 5 or 7 yearsக்கான அந்த இம்ப்ரிசன்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பிளிசிட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ சேஞ்ச் இன் இன்வெஸ்டிகேஷன். இப்போ இதில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் ஆர் லேக்யூனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, however, a large part of the investigation of offences under the act is still guided by the CRPC. ஸோ இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் லார்ஜ் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஜென்ரலாக இந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போயிட்டு அந்த சில்ட்ரனோட ரெசிடென்ஸ்க்கே போயிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்துவாங்க. அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் அந்த சில்ட்ரனுடைய ரெசிடென்ஸுக்கு போயிட்டு அந்த டேட்டாஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ இது என்ன இஷ்யூ அப்படின்னா,
அந்த சில்ட்ரனோட விக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜென்ரலாகவே வந்து ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸுடைய நம்பர் கம்மி. இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இப்படி போயிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கணுங்கிறது கஷ்டமாக இருக்குது. But it is practically impossible to comply with this provision when the number of women in the police force is just 10%. ஸோ மொத்த போலீஸ் ஃபோர்ஸ்லேயே விமனுடைய கான்ட்ரிபியூஷன், அதான் அவங்களோட பார்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து இந்த மாதிரி போக்சோ கேசஸில் விக்டிம்ஸோட வீட்டுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? ஏன்னா யாராவது ஆள் இருக்கணும் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸில் விமன் ஸ்டாஃபே இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் கூட இருக்குது. 2015 என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டு கிரியேட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் ஆன் கிரைம் அகேன்ஸ்ட் விமன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்கீம் என்ன கொண்டு வராங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கொண்டு வரணும், முக்கியமாக கிரைம் அகேன்ஸ்ட் விமனுக்காக ஆன இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் வாஸ் டு பி மேட் அப் ஆஃப் 15 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வித் அட்லீஸ்ட் 1/3 comprising women officer and headed by an additional superintendent of police in each district. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் யூனிட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லிட்டாங்க. இதில் வந்து அரௌண்ட் 15 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். அதில் 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து விமன் ஆஃபீஸர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, ஹெடட் பை அன் அடிஷ்னல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். இந்த ஸ்கீம் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50-50 பேசிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 50% அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 50% கொடுக்கணும். ஆனால் வந்து இது ஒரு பெரிய அளவில் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஃபண்டிங் வந்து ஒரு சில இடங்களில் கொடுத்துருந்தாலுமே மெனி போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டில் டு நாட் ஹேவ் ஈவன் அ சிங்கிள் விமன் ஸ்டாஃப். அந்த கொடுத்ததுக்கு அப்புறமே நிறைய இடங்கள் சிங்கிள் விமன் ஸ்டாஃப் கூட இல்லாமல் தான் இருக்காங்க. சிமிலர்லி there is a provision to record statements using audio video means. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போகக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், விமன் போலீஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கன்சர்னை பற்றி பார்த்துரும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, அவங்க இன்வெஸ்டிகேஷன் போவாங்க இல்லையா, போகிறப்ப அந்த ஆடியோ வீடியோ அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ப்ரொவிஷனும் வந்து இந்த போக்சோவில் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து இந்த பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் யூனிஃபார்மிட்டி அதில் கொடுத்துருக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் படி தான் ஆடியோ வீடியோ மீன்ஸ் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி நடத்தக்கூடிய அந்த ஆடியோ வீடியோ மீன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. த பைலட் ப்ராஜெக்ட் ஹேஸ் yet to be implemented across states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the absence of proper infrastructure to ensure the integrity of electronic devices, the admissibility of evidence recorded using any audio video means will remain a challenge. இப்போ நம்ம என்னென்னா ஆடியோ வீடியோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம், அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து இல்லை, எலக்ட்ரானிக் எவிடன்ஸினுடைய இன்டெகிரிட்டியே இல்லை. அப்படிங்கிறப்போ எப்படி வந்து நம்ம இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே பயன்பாட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. ஸோ செகண்ட் இஷ்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸிங் ஆடியோ வீடியோ மீன்ஸ் அதில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அண்ட் அந்த we are not ensuring the integrity of electronic evidence. தேர்ட் இஷ்யூ ஆர் கன்சர்ன் என்னவாக இருக்குன்னா, another provision mandates the recording of statement of the prosecutrix by a judicial magistrate. ப்ராசிக்யூட்ரிக்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னுடைய தலைமையில் தான் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேண்டேட்ஸ் தி ரெக்கார்டிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராசிக்யூட்ரிக்ஸ் பை அ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது மோஸ்ட் கேசஸில். பட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து தே ஆர் நாட் கால்டு ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன், அவங்கள வந்து கூப்பிட்றதில்ல. அட் த சேம் டைம் அவங்கள வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. nor are those who retract their statement punished. In such a scenario, such statement gets nullified. இப்போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாலுமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லை, அவங்கள கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி வாங்கின ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, நல்லிஃபைடு ஆகிடுது. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ப்ராசிக்யூட்ரிக்ஸ் இஸ் கண்டக்டட் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சிஆர்பிசி. ஸோ அந்த ப்ராசிக்யூட்ரிக்ஸினுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷனை சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருப்போம்லே அந்த 2 finger டெஸ்ட் அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதெல்லாம் சிஆர்பிசியினுடைய ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. The fact is that many cases have a charge sheet without an accompanying FSL report which is then decided by the coach. ஸோ FSL அப்படின்னா forensic laboratory report இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நிறைய கேசஸில் சார்ஜ் ஷீட் இருக்குது, பட் அதில் இந்த ஃபொரென்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரியுடைய ரிப்போர்ட் வந்து இல்லாமலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து லேட்டராக கோர்ட்ஸை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது.
மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் இன் பர்டிகுலராக எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா அந்த ஏஜ் டிட்டர்மினேஷனை பற்றி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த கால்சிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறது, அந்த எபிஜெனசிஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். 2 ஃபிங்கர் டெஸ்ட். அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் அது கீழே தான் இருக்குது, பட் நாட் அண்டர் தி போக்சோ ஆக்ட். Though the age determination of a juvenile delinquent is guided by the Juvenile Justice Act, no such provision exists under the POCSO Act for juvenile victims. இது most important point because நம்ம அந்த juveniles குழந்தைங்களுடைய அந்த ஏஜ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான அந்த கைடு அப்படிங்கிறது ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் தான் இருக்குது. ஆனால் போக்சோ ஆக்டில் வந்து அதை பற்றின ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன் ஜர்னேல் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2013 held that the given statutory provision should also be the basis to help determine age even for child who is a victim of crime. இந்த மாதிரி நடக்கக்கூடிய க்ரைம்ஸ் இருக்கக்கூடிய விக்டிம்ஸ்க்கு, அந்த சைல்டு விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய ஏஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாச்சுவரி ப்ரொவிஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, in absence of any change in the law or even specific directions, the investigation officers continue to rely on the date of birth recorded in the school. இப்போ வந்து ஏஜ் டிட்டர்மினேஷனில் வந்து சரியாக அவங்களுக்கு தெரிய வரல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்ஸ், அதில் தான் வந்து ரிலே ஆகியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களும் வந்து தப்பு சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கு வேறு வந்து ப்ரூஃபே கிடைக்காது இவங்களுக்கு இத்தனை வயசு தான் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சில்ட்ரன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. என்ன தான் இன்ஸ்டியூஷனல் பர்த், அதாவது ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலுமே ஸ்டில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் நிறைய இடங்களில் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி ஃப்யூச்சரில் இப்படி இஷ்யூஸ் வரப்போ அவங்களுக்கான ஒரு எவிடன்ஸ் தேவை. இன்கேஸ் அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தே கேன் ஃபைண்ட் அவங்க அந்த குழந்தை வந்து மைனராக இல்லை மேஜராக அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கலாம். மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ரிலே ஆகாமல் அஃபீஷியல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்னால என்னென்னா மோஸ்ட்லி அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எரர் கொஞ்சம் வர காரணத்தினால அஃபீஷியல் சர்டிஃபிகேட்ஸை ரிலே ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. Age estimation based on medical opinion is generally so wide in scope that in most cases minor are proved to be major. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க மைனஸாக இருந்தாலுமே மேஜர் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வர்றது, ஏஜ் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட்டில், மெடிக்கல் எக்ஸாமினேஷனில். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர் ப்ரொவிஷன் வந்து கொண்டு வரணும் இன்வெஸ்டிகேஷன் பொறுத்தவரையும் ஃபார் டிட்டர்மைனிங் தி ஏஜ். ஒன்று நம்ம அந்த ப்ராப்பர் ப்ரொவிஷன் கொண்டு வரணும், ஆர்எல்ஸ் அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம எல்லாத்தையுமே 100% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸுங்கிறது இருக்கும். Thus the POCSO Act has made no difference in investigation when it comes to proving juvenility. ஸோ ஜுவெனிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை போக்சோ ஆக்ட் வந்ததுக்கப்புறமே. ஸ்டில் இட் லேக்ஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில இதில் ஒரு 2 விஷயம் முக்கியமாக சொல்ல வராங்க. இனிஷியலாக இந்த மாதிரி ரேப் கேசஸ் அதெல்லாம் வருதுன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 மாதத்துக்குள்ளே அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு. There is much pressure on the investigation officers to somehow submit a charge sheet in 2 months irrespective of what stage the investigation is at. ஸோ அவங்களோட கேஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் பாதியிலே இருந்தாலும் சரி, இல்லை முழுசாக முடிச்சிருந்தாலும் சரி, 2 மாதம் அட் த எண்ட் ஆஃப் தி 2 months அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை சார்ஜ் ஷீட்டை சப்மிட் பண்ணியிருக்கணும், ஃபைல் பண்ணியிருக்கணும். அதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒர்க்காக இருக்குது. ஆனால் இதனால் ஏகப்பட்ட ப்ரெஷர் தான் ஏற்படுது. பிகாஸ் ஒரு சில கேஸஸில் வந்து அவங்க ஃபாஸ்டராக ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம், ஒரு சில கேஸில் வர முடியாமல் போகலாம். அந்த ப்ரெஷர் காரணத்தினால 2 monthsக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா the focus is largely on the completion of investigation in 2 months irrespective of the quality. அதை முடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனுடைய குவாலிட்டி மீன்ஸ் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான போதிய அளவு நேரங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் அது இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது மூலயமா என்ன அவங்க பார்ப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. போக்சோ கேசஸ்லாம் 2 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் முடியாமல் இருக்கு, இவங்க எதுவும் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்டர்னல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸரை பொறுத்தவரையிலும் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. அந்த காரணத்தினால தேர் அனேபிள் டு ஃபைண்ட் தி ப்ராப்பர் சொல்யூஷன். 2 மாதம் தான் டைம் இருக்குது, டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கன்சர்ன் ரிகார்டிங் தி பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் செகண்ட் கன்சர்ன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட் ஃபைலிங் டேஸ்.
இப்போது ஒரு 90 டேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்ட் பர்சன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயில் கிடச்சிரும். If a charge sheet was not put up in 90 days of the arrest of the accused, he or she was granted bail. 90 நாள் அரெஸ்ட் பண்ணி 90 நாள் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட் வந்து is put up in 60 days of the FIR, the accused may seek bail immediately after the filing of the charge sheet. எஃப்ஐஆர் போட்டு அந்த சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி 60 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் அவங்க வெளியே தான் இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு கேஸ் வந்து சீக்கிரமாக முடியுது அப்படின்னா விக்டிமுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணுமா இல்லை அக்யூஸ்டு பர்சனுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு பார்த்தா விக்டிமுக்கு தான் பெனிஃபிஷியலாக இருக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஏன்னா 90 நாள் ஆச்சு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா தே கேன் அவைல் பெயில், அவங்க பெயில் வந்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிறப்போ யார் தப்பு பண்ணாங்களோ அந்த அஃபெண்டருக்கு தான் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது விக்டிமை விட. அண்ட் செகண்ட் ஒன்றும் அதே மாதிரி தான், 60 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க அரெஸ்ட் ஆகாமல் இருக்காங்க, பட் சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் ஆகியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துலையும் இமீடியட்டாக அவங்க வெளியே இருக்காங்கனால பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேசஸ்லையுமே அஃபெண்டர் அந்த அக்யூஸ்டு பர்சனுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் தி அக்யூஸ்ட் அண்ட் நாட் த விக்டிம் ஹூ கெட்ஸ் தி பெனிஃபிட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் அ ஷார்ட்டர் டைம். இது ரொம்பவே கான்ட்ரடிக்டியான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு கேஸ் வந்து சீக்கிரம் முடியுதுன்னா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், அந்த அஃபெண்டர் ஸோ அக்யூஸ்டு பர்சனுக்கு வந்து தண்டனை கிடைக்கும். அதுதான் நம்ம பார்ப்போம். பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு போக்சோ ஆக்டை பொறுத்தவரையிலையும். Therefore, it is time that there is review of the way of the POCSO Act is implemented to see how far it has helped the victims of sexual exploitation and what more needs to be done to ensure justice. ஸோ நம்ம போக்சோ ஆக்ட் கொண்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருந்திருக்கு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலாம் தெரிய வந்திருக்கு. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து தெரியுது. அந்த மாதிரி இருக்கிற பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதில் ஏகப்பட்ட லேக்யூனாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா காலம் மாற மாற நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும் இல்லையா? எல்லா ஆக்ட்லேயும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ போக்சோ ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு சில லேக்யூனாஸை பற்றி இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஜெனரலிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் போக்சோ ஆக்ட் பொறுத்தவரையிலும். ஏன்னா இதில் ஒரு ஹோலிஸ்டிக் வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் நம்ம ஆக்சுவலாக ஹைலைட் பண்ணலான்னு பார்த்தோன்னா லைன் பை லைன் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணலாம். ஆனால் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கலில் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக வந்து படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓவரால் இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, போக்சோ ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சு, எந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனுக்கு அப்புறம் இந்த போக்சோ ஆக்டை கொண்டு வந்தோம், இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்திருக்கு, அண்ட் என்னென்ன விஷயங்கள் இதில் இன்னும் ஒரு ட்ராபேக்ஸாகவே இருந்துகிட்ருக்கு. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அண்ட் இன்னும் ஒரு சில இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸே கொடுக்கப்படலை. அதெல்லாம் நம்ம புதுசாக இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டு ட்ரேட் நானோ ஃபர்டிலைசர்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இன் 3 months. நமக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ இப்போ நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, நானோ ஃபர்டிலைசர்ஸையும் டெய்ரி ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நானோ ஃபர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை இஃப்கோ அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அமுல் வில் பி அமாங் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி எக்ஸ்போர்ட்டட் பை தி ஃபர்ஸ்ட் எவர் நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இருக்க போகுதுன்னா, இஃப்கோனுடைய நானோ ஃபர்டிலைசர்ஸும் அண்ட் அமுலுடைய டெய்ரி ப்ராடக்ட்ஸும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபண்டிங் எப்படி வந்திருக்கு, அண்ட் தென் யாரெல்லாம் இதுக்கு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப்கோ அண்ட் தென் கிருஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் இந்த நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொசைட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 100 crore ஈச் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தாரைஸ்டு ஷேர் கேபிட்டல் ஃப்ரம் தி சொசைட்டி எவ்வளோனா 2000 crore இருக்குது. வித் அன் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் ஓவர் த கண்ட்ரி வந்து இது ஆப்ரேஷனில் இருக்க போது. அண்ட் இதனுடைய ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் எங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது. ஸோ அமுல் அண்ட் இஃப்கோ கரண்ட்லி எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் டு கண்ட்ரிஸ் சச் as Brazil, Philippines, Kenya and Canada. The proposed society is expected to enhance the scale and volume of export. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமுலும் இஃப்கோவும் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக பிரேசில், ஃபிலிப்பைன்ஸ், கென்யா, கனடா இங்கெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க.
பட் இந்த சொசைட்டி மூலியமாக அவங்க கொண்டு போகிறப்ப என்னென்னா ஃபர்தராக அவங்களால இந்த எக்ஸ்போர்ட் ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அண்ட் தென் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட், எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் என்ன பெனிஃபிட்னா, சின்ன சின்ன ஃபார்மர்ஸும் இந்த சொசைட்டி மூலியமாக அவங்களுடைய லோக்கல் ப்ராடக்ட்டை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம். அதான் வந்து இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட். இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துக்கணும். The society will benefit the smallest of farmer or artisan who has a good product but does not have access to right platform. இப்போது நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து நல்ல பொருட்கள் வந்து விளைவிப்பாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு யாருக்கு நாலேஜ் இருக்கோ அவங்க தான் அதை கொண்டு வந்து சிட்டியில் வைப்பாங்க. அல்டிமேட்லி ப்ராஃபிட் யாருக்கு அதிகமாக போகும், யாருக்கு அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் இருக்கோ, அந்த அத்தாரைஸ்ட் பர்சன் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான ப்ராஃபிட் போகும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கொண்டு வந்தது மூலியமாக என்னென்னா ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய லோக்கல் குட் ப்ராடக்ட்ஸையுமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Through the society they will get access to international market and good returns too. And international marketல வந்து சேல் ஆகுது அப்படின்னா அதிகமான ரிட்டர்ன்ஸும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அண்ட் அல்டிமேட்லி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிடும். Once the product has been tested for international standards, the packaging and export will be done by the society. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அது ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய குட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொண்டு போய் அந்த மார்க்கெட்டில் சேல் பண்ணுற அளவுக்கு ப்ராப்பராக இருக்கா, அந்த குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ டீ தூளே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அஸ்ஸாம்லேருந்து போகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் டீ டஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கோ அந்த டாப் 3 லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த டீ தூளை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அண்டு மற்ற கிரேட்லாம் வந்து நம்ம வித்தின் த கண்ட்ரி டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. எந்தெந்த குட்ஸுக்கெல்லாம் லோக்கல் ரீஜனில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற அளவுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து அந்த பேக்கேஜிங் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே இந்த சொசைட்டி மூலியமாக அவங்க பண்ணிடுறாங்க. The officials said there were 8.54 lakh registered cooperatives with more than 29 crore members. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 8.54 lakh ரெஜிஸ்டர்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. அண்டு அந்த நம்பர்ஸ் மெம்பர்னுடைய எண்ணிக்கை வந்து 29 crore மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து என்ன மாதிரி பண்ணால் வி நீட் டு திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி. இந்த பாயிண்ட்டை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு பெட்டராக இருக்கும். Cooperatives need to think globally and act locally to leverage their comparative advantage in all the economic areas. ஸோ அவங்களோட கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து அவங்க கொண்டு போகணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா we should act locally and think globally. நம்மளோட பொருட்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போய்ட்டு சேல் பண்ணணும். The focus will be on exporting the surplus available in the country in the cooperative sector. அண்ட் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா நம்ம குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியாது. நம்ம இங்கே சேல் பண்ணது போக சர்ப்ளஸ் என்ன இருக்கோ அதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறோம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The society will be different from Export Promotion Council under the Ministry of Commerce. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆக்ட் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். ஸோ பொட்டன்ஷியல் மார்க்கெட்டு என்னென்ன இருக்குது, நம்ம என்ன ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் ஆக்ட் பண்ணுவோம். தே ஆர் நாட் பிளாட்ஃபார்ம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த நேஷனல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து வேறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த கவுன்சில் வந்து தே ஆர் ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டர். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஒர்க்கு எண்ட் டு எண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரெண்டும் தான் வந்து டிஃப்ரென்சஸ். யாருக்கும்னா நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தே ஒன்லி ஆக்ட் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர். பட் இந்த சொசைட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பற்றி பார்த்துட்டோம். நேஷ்னல் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து யார், அவங்களுக்கான ஃபண்டிங் எப்படி வருது, என்னென்ன இனிஷியல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க, இதனால் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் நானோ ஃபர்டிலைசர்ஸ் பற்றி சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ நானோ ஃபார்முலேஷன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். நானோ சைஸ் 10⁻⁻⁹ அந்த சைஸில் வந்து எல்லா பார்ட்டிகல்ஸும் இருக்கும். இந்த நானோ ஃபர்டிலைசர்ஸ் தான் வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க இஃப்கோவோடது இனிஷியலாக. இதோடைய ஃபார்முலேஷன் எப்படி இருக்கும், எப்படி அவங்க அதை டெவலப் பண்ணுவாங்கன்னா போத் மெக்கானிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ப்ராசஸஸ் மூலியமாக அவங்க நானோ சைஸ் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கன்வென்ஷனல் ஃபர்டிலைசர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நானோ ஃபர்டிலைசர்ஸினுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஒரு சில ஃபர்டிலைசர்லாம் வந்து நம்ம தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எவாப்ரேட் ஆகிடும், நம்ம போட்டதுக்கான அந்த யூஸே இல்லாமல் போயிடும். ஆனால் நானோ ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னா கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் நானோ ஃபர்டிலைசர் பொறுத்தவரையும். நானோ ஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி டிசைன் டு ரிலீஸ் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு பயாலஜிக்கல் டிமாண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். ரீசென்ட்லி இஃப்கோ introduced the world's first nano urea liquid for farmers across the world. ஸோ இதுதான் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இந்த ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது, அதனால் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பஞ்சாரா ட்ரைப்ஸ். ஸோ பஞ்சாரா ட்ரைப்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி வந்து எதனால் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஹக்கு பத்ரா அந்த பஞ்சாரா ட்ரைப் மக்கள் நோமேடிக் ட்ரைப்ஸ்னு இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடம் வந்து போயிட்டே இருப்பதுனால இவங்களாம் நோமேடிக் ட்ரைப்ஸ் ஆர் லம்பனி ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான லேண்ட் டைட்டில் டீடை வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க கர்நாடகா ஸ்டேட்டில். அதனால தான் இன்றைக்கி நம்ம பஞ்சாரா ட்ரைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாராஸ் ஆர் தி நோமேடிக் ட்ரைப் noted for their role as supply chain in earlier times. முன்னாடி காலத்தில் வந்துன்னா இவங்க இந்த சப்ளை செயினில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரேடர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சாராங்கிற நேம் வந்து எந்த வேர்ட்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா வனஜ், அதுக்கு வந்து ட்ரேட் அப்படின்னு மீனிங், அண்ட் ஜாரா மீனிங் டு ட்ராவல். ஸோ ட்ராவல் அண்ட் ட்ரேடு அதுலேருந்து தான் வந்து பஞ்சாராஸுங்கிற நேம் வந்திருக்கு. They are believed to have assisted the Mughal Emperor அவுரங்கசீப் இருந்தார் இல்லையா, அவருக்கு இந்த குட்ஸ் கேரி பண்ணுறதுக்கு சதர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி குட்ஸை கேரி பண்ணிட்டு வரதுக்கு இவங்க தான் அசிஸ்ட் பண்ணியிருக்கதா நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ட்ரைபை ப்ரீவியஸ் ஏர்லியராக 1871 கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1952 இவங்களும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாராஸ் ஆனவ ஷெட்யூல்டு ட்ரைப் இன் மெனி ஸ்டேட்ஸ். ஸோ எஸ்டி கேட்டகரிக்குள்ளே இவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் த ட்ரைப் ஆரிஜினேட்டட் இன் மார்வா ரீஜன் ஆஃப் ராஜஸ்தான். இவங்க ஆரிஜினேட் ஆனது மார்வா ரீஜன் ஆஃப் ராஜஸ்தானில் இருந்தாலுமே தே மைக்ரேட்டட் நோமேடிக் ட்ரைப்ஸ் தானே இவங்க, அதனால் அவங்க மைக்ரேட் ஆகி கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், அவங்க கிளாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான எம்ப்ராய்டரி, பட்டன், ஷெல்ஸ், சீக்வென்ஸ் அண்ட் சில்வர் பீட்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்டைல்டாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். The Lambanis have multiple colors on their walls which are also decorated with artworks and art styles. அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவர்லையுமே கூட அதிகமான டெக்கரேட்டட் ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேசக்கூடிய லாங்குவேஜை கோர் போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் இதுக்கு இன்னொரு நேம் வந்து லம்பாடி. இவங்களுடைய லாங்குவேஜுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே கிடையாது. ஸோ நோ பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ஃபார் தி லம்படி லாங்குவேஜ். இவங்க வந்து எதை பயன்படுத்துவாங்க எழுதுறதுக்கு பார்த்தா தேவநாகரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ், இப்போ கர்நாடகாவில் இருக்காங்க அப்படின்னா கன்னடா, அந்த தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் இருக்காங்க அப்படின்னா தெலுங்கு வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரைபல் குரூப்பில் இருக்கவங்க வந்து பைலிங்குவல் ஒரு மல்டிலிங்குவலாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசக்கூடிய பாஷை வந்து இந்த கோர் போலி அப்படிங்கிற மாதிரி லாங்குவேஜ். பட் அவங்க ஸ்கிரிப்ட் என்னென்னா இல்லாத காரணத்தினால லோக்கலில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தே ஆர் பைலிங்குவல் ஒரு மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இவங்களுடைய சந்தூர் லம்பனி எம்ப்ராய்டரி. ஏன்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ராய்டரி டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சந்தூர் லம்பனி எம்ப்ராய்டரி டெக்னிக் ஆஃப் தி பஞ்சாரா பீப்புள் இஸ் a GI tagged art form. This style of textile embroidery is tagged to Sanduru in Bellary of Karnataka. பெல்லாரி ரீஜன் இருக்கு இல்லையா கர்நாடகா, அந்த ரீஜனில் வந்து சந்துரு அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த லம்பனி எம்ப்ராய்டரி அதிகமாக யூஸ்வலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு ஜிஐ டேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் என்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ கலர்ஸ் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இல்லை 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் அண்ட் 10 டிஃப்ரெண்ட் மோட்டிவ் டிசைன்ஸ் வந்து இதில் பண்ணுவாங்க. அலாங் வித் தட் ஷெல்ஸ், பீட்ஸ், மிரர்ஸ், காயின்ஸ் இது எல்லாமே வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள் மிரர்ஸ் வச்சு அவங்க இந்த எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய கலர் ரெட் அண்ட் ப்ளூ, ரெட்டு, ஆரஞ்சு. ஸோ அந்த ரெட் ஷேடு தான் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜிஐ டேக் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பஞ்சாரா ட்ரைப்ஸ் பற்றி பார்க்கணும், அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் மோஸ்ட்லி அவங்களுடைய டெக்கரேட்டட் ஒர்க்ஸ் என்னென்ன, அண்ட் சந்தூர் லம்பனி எம்ப்ராய்டரிக்கு ஜிஐ டேக் இருக்குது அதான் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மிஸ்லனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். 108 women officers to be colonels can lead army units first time. நம்ம இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 108 விமன் ஆஃபீஸர்ஸ்க்கு கர்னல் ரேங்க் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரம் லெஃப்டினன்ட் கர்னல் டு கர்னல்ஸாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆர்மி யூனிட்ஸை லீட் பண்ண போகிறதாவும் இதில் மென்ஷன் ஆகியிருக்கு. இதை நம்ம எங்கே எழுதுனா விமன் எம்பவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் கொஷின்ஸ் வருது இல்லையா, அந்த ரீஜனில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இப்போது ஹெல்த் செக்டரில் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அந்த டிஃபென்ஸ்லேயும் வந்து விமனுடைய பார்ட்டு மிகப்பெரிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப எழுதலாம். நெக்ஸ்ட் ஹைப்ரிட் இம்யூனிட்டி. இப்போ ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து காய்ச்சல் வந்திருக்கும் அண்ட் தென் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இம்யூனிட்டி அலாங் வித் தட் நம்ம வேக்சினேஷனோட இம்யூனிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைப்ரிட் இம்யூனிட்டினால என்ன அப்படின்னா கோவிடினுடைய தாக்கம், ஸோ கோவிட் யாராருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The study said that hybrid immunity offers a higher magnitude and durability of protection as compared to infection alone, emphasizing the need for vaccination. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த வேக்சினே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த வேக்சின் இல்லாமல் ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால மட்டுமே அவங்க உடம்புல இம்யூனிட்டி இருக்குது, வேக்சினேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. பட் அவங்க வேக்சின்ஸும் போட்டுக்கிட்டாங்க அலாங் வித் தி ப்ரீ இன்ஃபெக்ஷன்ஸ் இம்யூனிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த தாங்கக்கூடிய இம்யூன் பவருங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லான்செட் ஸ்டடியில் தான் அகைன் இதை சொல்லியிருக்காங்க. லான்செட்னுடைய இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்டடியில் தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The study shows that hybrid immunity coupled with primary vaccine doses was effective in preventing severe disease and hospital admission in 97.4% of the participants. ஸோ 97.4% of the participants பொறுத்த வரலையும் இந்த ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்திருக்கு இன் ப்ரிவென்டிங் த டிசீசஸ். இது இனிஷியல் இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ரீஇன்ஃபெக்ஷன் மறுபடியும் வந்து கோவிட் வந்துச்சு அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களில் 41.8% ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அண்ட் வெறும் அந்த ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷனால் இம்யூனிட்டி வந்திருக்கும் இல்லையா, அது 74.6%. ஆனால் அல்டிமேட்லி இந்த 12 மாதத்துக்கு அப்புறம், ஸோ 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான இம்யூனிட்டியாக இருந்தாலுமே வந்து குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 12 months the study says protection against reinfection for all forms of immunity dipped to 24.7%. இதில் ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஜெய்ப்பூரில் வந்து லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நடத்தியிருக்காங்க. செலிப்ரேட்டிங் தி பவர் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வித் ஃபோக்கஸ் ஆன் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்ட்டு, கல்ச்சர், லிட்ரேச்சர், இந்தியன் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஜெய்ப்பூரில் லிட்ரரி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த பாயிண்ட் நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா, கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, கல்ச்சர், லாங்குவேஜ், லிட்ரேச்சர் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இடத்துல we can mention this point. Next, scientists have found meteorites with one of them weighing 7.6 kg from the depths of the Antarctica blue ice, an area with strong winds where the glaciers get ablated. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்டார்டிகாவுடைய ப்ளூ ஐஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அரௌண்ட் 7.6 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மீட்டியோரைட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மீட்டியோரைட் தான் வந்து நம்ம எர்த்தில் கண்டுபிடிச்ச ஓல்டஸ்ட் மெட்டீரியலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சயின்டிஸ்டனுடைய கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், அந்த ஓல்டஸ்ட் மெட்டீரியல் அந்த that can be found on earth is present in which place. ஸோ அண்டார்டிகா ப்ளூ ஐஸ் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய 7.6 கிலோகிராம் இருக்க மீட்டியோரைட். இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி பட்டில் என்சிஆர்டி கோர்ஸ் அண்ட் பிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு கொஷின்ஸ். தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.